இன்று நல்ல திருப்பம் உன்னுடைய வாழ்வில் வரப்போகின்றது என் குழந்தையே. கஷ்டங்களாலும் துயரங்களாலும் உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு வேதனையை சந்தித்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்த நான் அந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் அரியோடு அழித்து வேல் கொண்டு உன்னை காப்பாற்றதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகின்ற அந்த திடீர் திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையை பூரிப்படைய வைக்கப் போகின்றது. எந்த அளவிற்கு உன்னுடைய மனம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்ததோ அதே அளவிற்கு இப்பொழுது நான் பதிலையும் கொடுத்து உன்னுடைய மனதை ஆச்சரியப்படுத்துவேன். நான் உன்னோடு இருப்பதை நீ உணரும் தருவாய் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு என் அருள் வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது. ஒவ்வொரு நாள் ஏதாவது அற்புதம் நிகழாதா, திருப்பம் கிடைக்காதா, நம் வாழ்வில் மாற்றம் நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்விற்கு அற்புத தருணத்தை இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கத்தான் இந்த முருகன் ஆயத்தமாகி இருக்கின்றேன். உன் மனம் அது படும் வேதனை, அதற்குள் இருக்கும் வலிகள் பிறர் அறியவில்லை என்று கவலை கொள்ளாதே. அவர்கள் அறிந்தும் அறியாததைப் போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை பற்றிய எந்த ஒரு விளக்கத்தையும் நீ அவர்களிடத்தில் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிந்திருந்தும் தெரியாதவர்கள் போல வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளும் மாற்றம் ஏற்படும். உன்னில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரும். சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் நீ சிந்தித்து செயல்பட்டால் அவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது நாள் வரை ஒரு சில விஷயங்களில் நீ எடுத்த முடிவு தவறு என்பதை இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டு விட்டாய். முன்பெல்லாம் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்தாய். இப்பொழுது யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய். இந்த ஒரு மாற்றம் உனக்குள் ஏற்பட்டதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் இப்பொழுது ஏற்பட போகின்றது. அனாவசியமான விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டோம் என்று இப்பொழுது நீ உணர்கின்றாய். பேசாமல் இருக்க வேண்டிய இடத்தில் பேசி நம் பலவீனத்தை வெளிப்படுத்தி விட்டோம் என்று இப்பொழுது தெரிவித்து உன் மனதிற்கு நீ ஒரு நம்பிக்கை புதிதாக வாழ வேண்டும் என்று கொடுத்து கொண்டிருக்கின்றாய். முன்பு செய்த தவறுகளை இப்பொழுது அடையாளம் கண்டு அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றாய். வரும் நாட்களில் இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது என்பதில் ஒரு வைராகியத்தோடு இருக்க நினைக்கின்றாய். உனக்குள் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதுதான். ஒரு சிலர் உன்னுடைய கர்மாக்களை அழிக்க உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான். உன்னுடைய கர்மாக்களை உன்னோடு சேர்ந்து அவர்கள் கழிக்க உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்குள் ஏற்படும் மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக அவர்கள் உன் வாழ்க்கையில் இடம் பிடித்திருக்கின்றார்கள். விலகி இருப்பது போல இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு மறைமுகமாக நன்மையை செய்து கொண்டிருப்பதால் சற்று நீயும் பட்டும் படாமல் அவர்களோடு ஒத்துழைத்து செல்ல வேண்டும். உன்னுடைய மனம் அதற்குள் இருக்கும் வலிகள் வேதனைகள் எல்லாம் தானாகவே இனி குறைந்துவிடும். அதற்கு அடிப்படை காரணமாக ஒரு சில நபர்கள் விளங்குவார்கள். அவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல தெரிந்தாலும் உன் வாழ்விற்கு தேவையான உண்மையான நன்மைகளை தான் உதவிகளை தான் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உன் கர்மாக்களை கழிக்க உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படையக்கூடிய விதத்தில் மாற்றங்கள் நிகழும். நல்லது நடக்கும்.